அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த சேனலில் தொடர்ச்சியாக நம்ம பல அமானுஷமான பேய் கதைகளை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய சீரீஸினுடைய பேரே பேய் கதை சீரீஸ் தான். அந்த வகையில் இந்த வீடியோலையும் ஒரு பயங்கரமான ஒரு பேய் கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பல காலங்கள் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருப்போம். சில நேரங்கள் நண்பர்களோடு நடந்து போவோம், சில நேரங்களில் தனியாக நடந்து போயிட்டுருப்போம். அப்படி நம்ம நடந்து போகும்போது ஒருவேளை ஃபோன் கூட பேசிட்டு போவோம். உதாரணத்துக்கு நீங்கள் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெருலைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா பயமே இல்லாதவங்க கூட அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் பயப்பட செய்வான். காரணம் என்ன அப்படின்னா, என்ன இது லைட் ஆஃப் ஆயிடுச்சே அப்படின்ற பயம் இருக்காது. ஒருவேளை இந்த இருட்டில் நம்ம தனியாக இல்லையோ அப்படின்ற ஒரு நினப்பு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக எல்லாருக்குமே பயம் வரும். அந்த நேரத்தில் நம்மளோட மனசில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை தூரத்தில் யாராச்சும் நின்று நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, நம்ம நடந்து வரும்போது நம்மளுடைய பின்னாடி யாராச்சும் நம்மளை ஃபாலோ பண்ணி நடந்து வருவாங்களோ, ஒருவேளை அது மனுஷனாக இருக்குமா இல்லை அது பேயாக இருக்குமா அப்படின்னு பல சிந்தனைகள் நம்மளுடைய மனசுக்குள்ளே ஓடும். என்னதான் அறிவியல் இப்போ அதிகமாக வளர்ந்துருந்தாலும் இருட்டில் போகிறதுக்கு நிறைய பேர் இன்னமும் பயந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கான காரணங்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அமானுஷமான கதைகள் தான். அப்படி ஜாப்பனீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருட்டில் இல்லைங்க, பகலில் கூட மக்கள் போகிறதுக்கு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஜப்பான் நாட்டில் ஏகப்பட்ட அர்பன் லெஜண்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அர்பன் லெஜண்ட்னால தான் இந்த ஜாப்பனீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷனுக்கு மக்கள் வர்றதுக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் பயமுறுத்தி வச்சிருக்க அந்த அர்பன் லெஜண்டுடைய பேர் டக்கி டக்கி. நான் இப்போ சொல்ல போகிற இந்த சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போருக்கு அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள். ஜாப்பனீஸ் ஹைஸ்கூலில் கஷிமா ரேகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு நியூ அட்மிஷனாக போய் சேர்றா. இந்த கஷிமா ரேகா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாளாம். ஆனால் இந்த பொண்ணு ஒரு இன்ட்ரோவர்ட். இவ யாருக்கிட்டையுமே அதிகமாக பேச மாட்டா, எப்பயுமே தனிமையில் மட்டும்தான் இருப்பாளாம். இந்த பொண்ணு என்னதான் அழகாக இருந்தாலும் இந்த பொண்ணு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிற காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பொண்ணை பயங்கரமாக கிண்டல் பண்ணுறதும் இந்த பொண்ணை பயங்கரமாக புள்ளி பண்ணுறதும் வழக்கமாகவே வச்சுருந்துருக்காங்க. இவ எல்லாத்துக்குமே அழுகிறா அப்படின்றத பார்த்த அங்கே இருக்கக்கூடிய சில மாணவர்கள் இவளை மேலும் மேலும் அள வச்சு பார்த்து அதில் சந்தோஷப்படுவாங்களாம். அப்படி என்னெல்லாம் கஷிமா ரேகாவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் நடந்து போகும்போது காலை தடுக்கி விடுறது, அவளுடைய புக்ஸ் எல்லாமே போட்டு கிழிக்கிறது, இவளை பற்றி பாத்ரூமில் அசிங்கமாக வரைஞ்சி வைக்கிறது, இவளுக்கு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது, இவன் மேலே பேப்பரை போன்ற குப்பைகளை தூக்கி எறிகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அந்த பொண்ணுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. கஷிமா ரேகாவுக்கு தன்னுடைய ஸ்கூலில், குறிப்பாக தன்னுடைய கிளாஸில் இந்த மாதிரியான டார்ச்சர்ஸ் எல்லாமே டெய்லியும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. எப்பயுமே நைட்டு வீட்டுக்கு போகும்போது கஷிமா அழுதுகிட்டே தான் போகலாம். அந்தளவுக்கு அவள் கூட இருக்கக்கூடிய சக மாணவர்கள், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம், அவங்களுமே அவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருந்த ஒரு நாள் கஷிமா ரேகா ஸ்கூல் முடிஞ்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கா. நான் சொன்ன அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன். எப்பயுமே ட்ரெயின் ஏறி தான் தன்னுடைய வீட்டுக்கு கஷிமா போயிருக்கா. அப்படி ஒரு நாள் வழக்கம் போல் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு போகிறதுக்காக கஷிமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கா. அந்த ரயில்வே ஸ்டேஷன் இவளுடைய ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான். கஷிமா ரேகா அங்கே ட்ரெயினுக்காக நின்றுக்கிட்டு இருக்கப்ப தான் அங்கே ரொம்பவே மோசமான சம்பவம் அவங்களுடைய நண்பர்களாலேயே நடக்குது. இவன் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய சக மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கஷிமாவை மறுபடியும் வம்புக்கு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவளை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறதும், அவளை பார்த்து கிண்டல் பண்ணுறதும், அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறதும், இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கஷிமா இது எதுவுமே காதில் வாங்கிக்காமல், எப்படா ட்ரெயின் வரும், நம்ம எப்போ ஏறி வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவளுடைய கவனத்தை வச்சுருந்துருக்கா. இப்படி போய்கிட்டு இருக்கப்ப தான் அந்த மாணவர்கள் தரையில் ஒரு கரப்பாம்பூச்சி ஓடுறத பார்க்குறாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. கஷிமா ரேகாவுக்கு பூச்சிகள் அப்படின்னா ரொம்பவே பயமா. பூச்சிகளை பார்த்தா பயங்கரமாக அலறி கத்துறதும் ஓடுறதுமா இருப்பா. இதை அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரோட்டில் போகிற அந்த கரப்பாம்பூச்சியை தூக்கி கஷிமா ரேகாவுடைய மேலே விசிறி அடிக்கிறாங்க. அந்த பூச்சி தான் மேலே ஓடுறத பார்த்த கஷிமா அங்கே பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா.
கத்துறது மட்டும் இல்லாமல் அவள் பயங்கரமாக ஓடவும் ஆரம்பிக்கிறாள். இப்படி ஓடும்போது கால் வலிக்கு ட்ராக்கில் விழுந்துடுறா கஷிமாரேகா. அவள் விழுந்த அதே சமயத்தில் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு ட்ரெயினும் வருது. பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த அந்த ட்ரெயின் கஷிமாரேகாவுடைய மேலேயே ஏறி போயிருச்சு. இப்படி கஷிமாரேகா மேலே ஏறின அந்த ட்ரெயின் அவளுடைய உடம்பை 2 துண்டாக ஆக்கியிருக்கு. இதை பார்த்து பயப்படுற அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, கஷிமாரேகா தன்னுடைய உடல் 2 துண்டாக போயிருந்தாலும் இன்னும் அவள் சாகலை. அவளுடைய உயிருக்காக அவள் போராடி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு தனியாக இருக்குது, கால் பகுதி தனியாக இருக்குது, கைகளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறாள். அதாவது அவளுடைய கைகளை இப்படி ஊனி ஊனி அவளுடைய பாடியை தள்ளிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த ஒரு நபர், அங்கேருந்து ஒரு நபர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கஷிமா எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கா. அதை பார்த்து அந்த ஆளும் உதவி பண்ணாமல், உதவி பண்ணியிருந்தா மேபி கஷிமா பொழைச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஆள் அதை பண்ணலை. மாறா அந்த நபர் என்ன பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்து அந்த உடம்பு மேலே போத்திட்டு அவரும் ஓடி போயிருக்காரு. வலி தாங்காமல் அந்த இடத்துல தன்னுடைய உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்த கஷிமாரேகா கொஞ்ச நேரத்திலே துடிதுடிச்சு இறந்தும் போயிடுறார். பல கனவுகளோடு இருந்த கஷிமாரேகாவுடைய வாழ்க்கை தன்னுடைய நண்பர்கள் மூலமாகவே முடிஞ்சதை அந்த ஆத்மாவால் ஏற்றுக்கவே முடியல. அப்படி பல கனவுகளோட இப்படி துர்மரணம் முடிஞ்ச அந்த கஷிமாரேகாவுடைய ஆத்மா ஒரு பிரேதாத்மாவாக அந்த இடத்துல மாறி இருக்கு. ஸோ இந்த கஷிமாரேகா அப்படிங்கிற அந்த பொண்ணு தான் டக்கி அப்படிங்கிற ஒரு அர்பன் லெஜெண்டாக மாறி அதன் பின்னாடி பல மக்களை அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி கொன்னதாக சொல்லப்படுது. இந்த டக்கி அப்படிங்கிற இந்த அர்பன் லெஜெண்ட் எப்பயுமே ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் மக்களை தாக்குமா. ஏன்னா அவள் இறக்கும்போது அதே யூனிஃபார்மில் தான் இருந்திருக்கா. அந்த யூனிஃபார்மில் தான் எப்பயுமே நடமாடவும் ஆரம்பிச்சிருக்கா. பாதி உடம்பு மட்டும்தான் இந்த டக்கிக்கு இருக்கும், கால் பகுதி இருக்கவே இருக்காது. எப்பயுமே இந்த பாதி உடம்போடு தான் ரோட்டில் இது நடந்தும் வருமா. என்னதான் கஷிமாரேகா இறந்து போயிருந்தாலும் டக்கியாக மாறின பிறகு அவளுக்கு இன்னமும் பாடிக்கு கீழே, அதாவது தன்னுடைய இடுப்புக்கு கீழே நடந்து வரும்போது, தவழ்ந்து வரும்போது ரத்தம் சொட்டிக்கிட்டே தான் இருக்குமா. இப்படி ரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய குடல் சரிஞ்ச நிலையில தான் டக்கி எப்பயுமே தன்னுடைய கைகளை வைத்து ஊனி ஊனி நடந்து வருமா. இந்த டக்கி கையில் எப்பயுமே ஒரு கூர்மையான கத்தி ஒன்று இருக்கும். இந்த கத்தியை வச்சு தான் அங்கே வரக்கூடிய மக்களை இது வேட்டையாடவும் செஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த டக்கி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய பள்ளி படிக்கக்கூடிய பெண்களை மட்டும்தான் குறி வச்சு கொலையும் பண்ணியிருக்கு. இந்த டக்கி என்னதான் கைகளை வச்சு ஊர்ந்து வந்தாலும் கிட்டத்தட்ட 100லிருந்து 150 கிலோமீட்டர் வேகத்தில் அதனுடைய கைகளால் அது நடக்குமா. இதனால் இந்த டக்கி கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டவங்க தப்பிக்கணும்னு நினச்சா கூட தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க கண்ணு மிக்கிறதுக்குள்ள டக்கி அவங்களுடைய உடலை 2 துண்டாக வெட்டி கொலை பண்ணுறது எப்பயுமே வழக்கமா. ஏன் 2 துண்டாக அது வெட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் எப்படி ட்ரெயினில் அடிபட்டு 2 துண்டுகளாக இறந்து போனாலோ அதே மாதிரி டக்கி வேட்டையாடக்கூடிய அந்த ஸ்கூல் பெண்களையுமே 2 துண்டாக வெட்டி தான் கொள்ளுமா. சரி, இந்த டக்கிக்கு எப்படி இந்த டக்கி அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டக்கி தன்னுடைய கைகளை ஊனி தான் நடக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்படி அதனுடைய கைகளை ஊனி நடக்கும்போது டெக் டெக் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குமா. இந்த சத்தத்தை வைத்து தான் ஜாப்பனீஸ் மக்கள் இங்கே டக்கி வந்திருக்கா அப்படின்னு அழைக்க போக அவளுடைய பெயர் டக்கியாகவே மாறி இருக்கு. தன்னுடைய இறப்புக்கு அன்னைக்கு காரணமாக இருந்த அவளுடைய ஸ்கூல்மேட்ஸ் எல்லாருமே டக்கி தேடி கண்டுபிடிச்சு அவங்கள 2 துண்டா வெட்டி கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவளை யாரெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே தேடி தேடி இந்த டக்கி கொலை பண்ணியிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக இந்த ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி நடக்கக்கூடிய மர்மமான மரணங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய மக்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றதையே நிப்பாட்டுறாங்க. குறிப்பாக இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய பள்ளி படிக்கக்கூடிய பெண்களை தான் இந்த டக்கி வேட்டையாடுறதா ஒரு கதை இருக்கு. இதனால தனியாக மட்டும் இல்லை, குரூப்பாக கூட இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு யாருமே வர்றதை தவிர்த்திருக்கிறாங்க. இதன் பின்னாடி இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு அபேண்டன் ரயில்வே ஸ்டேஷனாக ஜப்பானில் மாற்றப்பட்டிருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் இயங்காமல் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு கதையும் இந்த டக்கியை பற்றி சொல்லப்படுது. அந்த கதை என்ன அப்படின்னா, 1995 இதே மாதிரி இந்த சம்பவங்களை பற்றி கேள்விப்படக்கூடிய சில ஃப்ரெண்ட்ஸ்
பள்ளி படிக்கக்கூடிய ஒரு 4 நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டர்நெட்டில் இந்த மாதிரி ஒரு அர்பன் லெஜெண்ட் ஜப்பானில் இருக்கிறத அவங்க படிக்கிறாங்க. இதை படிக்கிற அவங்களுக்கு எப்படியாச்சும் இந்த டக்கி டக்கியை நம்ம ஒரு முறையாச்சும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விபரீதமான ஒரு ஆசை அவங்களுடைய மனசுக்குள்ளே எழும்புது. இது நிச்சயமாக ஒரு கட்டுக்கதையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத அறியாத அந்த 4 நண்பர்களும், அதில் ஒரு பொண்ணு 3 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் தன்னுடைய கார் எடுத்துக்கிட்டு வீட்டில் குரூப் ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு பொய் சொல்லிட்டு இந்த 4 பேரும் டக்கி டக்கி இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய ஒரு தெருவுக்கு போகிறாங்க. இந்த டக்கி டக்கி குறிப்பாக 30th ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு தெருக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நைட்டில் இது வெளியில் வந்து மக்களை வேட்டையாடுது அப்படின்ற ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிற இந்த நண்பர்களும் அந்த 13வது தெருவை நோக்கி காரில் பயணத்தை பண்ணுறாங்க. வேகமாக இவங்க போய்கிட்டே இருக்கும்போது எதிர்பாராத சமயத்தில் இவங்களுடைய காருக்கு முன்னாடி ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க வந்து இவங்களுடைய காரை மறிக்கிறாங்க. இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல, திடீர்னு காருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த அந்த நண்பர்கள் உடனடியாக காரை பிரேக் போட்டு நிப்பாட்டுறாங்க. இந்த பாட்டி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஒரு மார்க்கமாக இருக்காங்க. இதை பார்த்து இந்த நண்பர்கள் எல்லாருமே பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு, எதுக்காக எங்கள் காரு முன்னாடி வந்து நீங்கள் நிற்கிறீங்க, ஒருவேளை நாங்கள் உங்கள் மேலே ஏற்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க, அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எதுக்காக இப்போ அந்த 13வது தெருக்கு போகிறீங்க, வேண்டாம், அங்கே போகாதீங்க, அங்கே போனீங்கன்னா உங்களோட உயிருக்கே உத்தரவாதம் இருக்காது, தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க, இப்படியே திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி இந்த நண்பர்களை மறித்து அவங்கள எச்சரிக்கையும் செய்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறத துளி கூட மதிக்காத அந்த 4 நண்பர்களும் மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு அந்த தெருவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது அந்த பெண்ணுக்கு மட்டும் ஒரு சிந்தனை ஏற்படுது, நம்ம 13வது தெருவுக்கு போகிற விஷயம் இந்த பாட்டிக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள கொஞ்சம் பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. சரி, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம கூட தான் 3 நண்பர்கள் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியத்தில் அந்த பொண்ணும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் போகிறா. இப்படி போகும்போது இவங்க காரை வெளியிலே நிப்பாட்டிட்டு அந்த தெருக்குள்ளே, அதாவது டக்கி டக்கி வாழ்கிறதா சொல்லக்கூடிய அந்த 13வது தெருக்குள்ளே நடந்து போகிறாங்க. இங்கே நிசப்தமான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கூட எங்கேயுமே எந்த விதமான சத்தங்களும் கேட்கல. அங்கே மக்கள் நடமாடக்கூடிய சத்தங்களும் கேட்கல. ஏன்னா எல்லாருமே இந்த டக்கி டக்கிக்கு பயந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் இந்த 4 நண்பர்களும் அந்த தெருக்குள்ளே நடந்து போகிறாங்க. இவங்க அந்த தெருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய் அந்த தெருவினுடைய மையப்பகுதியை அடைஞ்ச உடனே திடீர்னு அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா ஸ்ட்ரீட் லைட்டுமே ஆஃப் ஆகுது. அந்த இடத்துல கரண்ட் கட் ஆகுது. இந்த கரண்ட் போன உடனே அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுடைய அலறல் சத்தம் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கேட்டிருக்கு. என்னதான் சத்தம் கேட்டாலும் யாரும் அதை நோக்கி போக விரும்பலை. ஏன்னா எல்லாருக்கும் டக்கி டக்கினா அவ்வளவு பயம். காலையில் விடிஞ்சதுமே எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது தான் இந்த 4 நண்பர்களும் உடல் 2 துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் அந்த தெருக்குள்ளே இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்த மக்கள் நிச்சயமாக இந்த டக்கி டக்கி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸாரும் வந்து இந்த 4 நண்பர்களுடைய இறந்த உடலை கைப்பற்றி அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட அதை ஒப்படைக்கவும் செய்கிறாங்க. சரி, இந்த டக்கி டக்கியை இத்தனை மக்களை தொடர்ச்சியாக கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டக்கி டக்கிக்கு ஒரு பழக்கம் இருக்கான். அதாவது இந்த டக்கி டக்கி ரொம்பவே அழகாக இருப்பான்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ அவள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து அவளுக்கு ரொம்பவே கவலை வந்திருக்கு. இதனால் மீண்டும் தான் அழகாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக இவ எந்த பெண்களை எல்லாம் கொள்கிறாளோ, குறிப்பாக அவளுக்கு கால்கள் வேணும். 2 கால்கள் எங்க போச்சுன்னு தெரியல. அதனால இவ யாரெல்லாம் கொள்றாளோ அவங்களுடைய கால்களை எடுத்து தன்னுடைய உடம்போட பொருத்தி பார்ப்பாலாம். இப்படி எந்த கால்கள் தன் உடம்போட செட் ஆகுதோ அந்த கால்களை தன் உடலோட பொருத்திக்கிட்டு மறுபடியும் பழைய மாதிரி மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவ தொடர்ச்சியா பல கொலைகளை பண்ணியிருக்கா. இன்னமும் அவளுக்கு அவள் உடம்புக்கு மேட்ச் ஆகக்கூடிய கால்கள் கிடைக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த ஜாப்பனீஸ் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்னமும் டக்கி டக்கி தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த ஸ்டோரி இன்னமும் ஜப்பானில் உலாவிக்கிட்டே தான் இருக்குது. இன்னமும் டக்கி டக்கி அப்படிங்கிற ஒரு அர்பன் லெஜண்ட் இங்கே வாழ்கிறதா எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதனால் நான் சொன்ன மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எந்த மக்களும் போகிறதே கிடையாதான். ஸோ இப்படி ஜப்பான் நாட்டில் ஏகப்பட்ட அர்பன் லெஜண்ட்ஸோடைய ஸ்டோரிஸ் வந்து உலாவிக்கிட்டு இருக்கு. ஒன்று ஒன்றா நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரோட்டில் தனியாக போய்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆஃப் ஆகிட்டு ஒரு தூரத்தில் இருந்து ஒரு உருவம், அதுவும் கால்களே இல்லாமல்
இல்லாமல் வெறும் உடலை மட்டுமே வச்சுக்கிட்ட ஒரு உருவம் உங்களை நோக்கி நடந்து வந்தா, ஊர்ந்து வந்தா, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பயங்கரமான அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.